அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாமங்களை வரிசையாக கூறுதல் நாமாவளி. ராமா, சிவா இது போன்ற நாமங்களை எல்லாம் 108, 1008 என்று வரிசையாக கூறுவது நாமாவளி. ஸ்வரங்களை வரிசையாக சொல்வது ஸ்வராவளி. சரிகம பதனி, சாணிதப மகரிசா இது போல் ஸ்வரங்களை வரிசையாக கூறுவது ஸ்வராவளி. தீபங்களை வரிசையாக அடுக்கி வைத்து தீபத்திற்கு ஒரு விழா கொண்டாடுதல் என்பது தீபாவளி. காசி, ஹரித்வார் போன்ற நதித்தீரங்களில் 365 நாட்களுமே தீபாவளி தான். அங்கு தினமும் மாலை 6 மணிக்கு மேல் நதி தேவதைக்கு பூஜை பண்றாங்க. நம்ம அங்க மாதிரிலாம் இங்க ஆறுகளுக்கு குளங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவு இருக்கிற ஆறுகள் குளங்களை நாம் அழிக்காமல் இருந்தாலே அது மிகப்பெரிய புண்ணியம். கார்த்திகை தீபத்தினால் தான் தீபாவளியாகவும் மாறிற்று என்று சொல்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தார். டிசம்பர் 25 தான் ஆக்சுவலி நியூ இயராக செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் ஜனவரி 1 தனியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை தவிர டிசம்பர் 25 அது கிறிஸ்மஸுங்கிறது தனி, நியூ இயருங்கிறது தனி. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீப திருநாள் என்பது தான் பின்னால் தீபாவளியாகவும் மாறித்து. தீப திருநாளுக்கு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் எதுக்கு விழா எடுக்கணும்? 2 நாள் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கார்த்திகையாவும் நம்ம கொண்டாடலாம், அதை தீபாவளியாகவும் கொண்டாடலாம். ஏன் 365 நாளுமே நம்ம வீட்டு வாசல்ல ஒரு 3-4 அகல் தீபத்தை ஏற்றி வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அறிவியல் ரீதியாகவும் அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பற்றியும் பேசுறதா இருந்தால் இப்போ ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதை நான் பின்னால் ஒரு எபிசோட்ல பார்க்குறேன். தீபம் ஏற்றி வைப்பதில் என்ன அறிவியல் இருக்கிறது என்பதை பற்றி. தீபாவளியை நாம் நியாயமாக எப்படி கொண்டாடணும்னா, நீங்கள் பட்டாசு வெடிக்கலாம், புது துணி போட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் சினிமா பார்க்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். கோவிலுக்கும் போகணும், அது முக்கியமான விஷயம். எல்லாத்த விட அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கோவிலுக்கு செல்வதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு யாரேனும் ஒரு ஏழைக்காவது நீங்கள் தானம் பண்ணணும். இப்போ குபேரன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவன் விஷ்ணு இருவருக்குமே தோழர் அப்படின்னு தான் குபேரனை பற்றின புராண கதைகள் எல்லாமே சொல்றது. இப்போ குபேர அஷ்டோத்திரத்தில் சிவ சகானே ஒரு வார்த்தை வரும். சிவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல மனம் குளிர்ந்து யாருக்கு உதவும் மனப்பான்மை எந்த சிவபக்தருக்கு இருக்கோ அந்த சிவபக்தருக்கு சிவன் அதிகம் நல்லது பண்ணுவாராம். முடிஞ்ச அளவு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லத்துல உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதுலதான் கடவுள் மிக முக்கியமாக மனம் குளிர்வார். நீங்கள் உங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை உணராம, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க உதவி பண்ணாம, கோவில்ல போய் சாமியை வேண்டியோ கோவில் உண்டியல்ல பணம் போட்டோ ஒரு பயனும் இல்லை. அதையும் பண்ணுங்க, ஆனால் அதற்கு முன் இதை பண்ணணும். உங்க வீட்டு வாசல்லையே பிளாட்ஃபார்ம்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய பேர் இருக்கிறப்போ நீங்க காக்கான்னு கூப்பிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைப்பதால் ஒரு பயனும் இல்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார் மகாகவி பாரதி. காக்கைக்கும் சாப்பாடு வைங்க, ஆனா அதை நீங்க பொதுநலத்தோட வச்சா பரவாயில்ல. காக்க சனீஸ்வரனோட வாகனம், அதுக்கு சாப்பாடு வச்சா அது மூலியமா சனீஸ்வரனை காக்கா பிடிக்கலாம், சனிக்கு சோப்பு போடலாங்கிற எண்ணத்துல தானே நீங்க சாப்பாடு வைக்கிறீங்க. இந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது எப்படி புண்ணியமோ அதே மாதிரிதான் உங்க வீட்டுக்கு வெளியில கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறதும் புண்ணியம். அதையும் கொஞ்சம் பண்ணுங்க, ஒரு தவறும் இல்லை, அதனால புண்ணியம்தான். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தீபாவளிங்கிறது நரகாசுரனை கிருஷ்ணர் கொண்ட அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுங்கிறது கிடையாது. அது புராண கதைகள், அது ஒரு மூலையில தூக்கி வச்சிருங்க. நமக்குள்ளேயே நிறைய அசுரர்கள் இருக்காங்க, நரகாசுரர்கள். 6 விதமான தீய குணங்கள், காம, குரோத, லோக, மத, மாச்சரிய, அகங்காரங்கிற அந்த 6 தீய குணங்களை அழிக்கிற நாள் தான் தீபாவளி திருநாள். உங்க மனசுக்குள்ள இருக்கிற சத்ருக்களை நீங்க முதல்ல அழிக்கணும். மனசுல கெட்ட எண்ணம் வந்தா என்ன பண்ணணும்? ஒரு நாள் என்ன பண்ணார், துரோணாச்சாரியார் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் கூப்பிட்டு, நீங்க அவங்க அறைய ஃபுல்லா நிரப்பி வைங்க, நான் வரத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொருளாளன்னு சொல்லிட்டு போனார். துரோணாச்சாரியார் திரும்ப வந்த உடனே கௌரவர்களுடைய அறையில ஒரே வைக்கோலா இருந்தது. கால் வைக்க கூட இடமில்லாத அளவு வைக்கோலை போட்டு நிரப்பிட்டாங்க ரூமை. எல்லாம் புட்சாலி துரியோதனம் கொடுத்த ஐடியா தான். அதை பார்த்து துரோணாச்சாரியார் சிரிச்சுட்டே அடுத்து பாண்டவர்களோட அறையை பார்த்தாராம். ஒரே ஒரு விளக்கு தான் எரிஞ்சிருந்தது. அந்த விளக்குடைய அந்த ஜோதியில ரூமே அப்படியே ஒளியில நிரம்பி இருந்தது. எப்படி பாண்டவர்கள் அறையை நிரப்பினாங்கன்னு புரியுறதா உங்களுக்கு? ஒளியால அறையை நிரப்பி இருக்கிறார்கள். நம்ம மனசுல கெட்ட எண்ணம் வரப்போ அதை நம்ம அடக்கணும்னு நினைக்கிறப்பதான் மேலும் மேலும் அது நம்மள படாத பாடுபடுத்தும்.
நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்துல நல்ல விஷயங்களை மனசுல நினைச்சு பார்த்துக்கணும். ஞானம் என்கிற ஜோதியை உங்கள் மனதினிலே ஏற்றி அறியாமை மாயை என்கிற இருளை விரட்டுங்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.